ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று டிசம்பர் 27ஆம் தேதி, நாளை டிசம்பர் 28ஆம் தேதி தங்கத்தோட விலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று காலையில் நம்ம சொல்லியிருந்த வீடியோவில் தங்கத்தோட விலை அதிகரிக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிராமிற்கு 15 ரூபாயிலிருந்து 40 ரூபாய் வரைக்குமே அதிகரிக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா கிராமிற்கு 25 ரூபாய் அதிகரித்து 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராம் 7150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குதுங்க. ஸோ நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை மீண்டும் குறையுமா, இப்போ மீண்டும் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு லோ வந்துச்சுங்க. 7040 ரூபாய் வரைக்குமே கிராமுக்கு போச்சு. ஸோ 7040 ரூபாய் போயாச்சு. இன்னொரு 40 ரூபா தான் உடச்சி மறுபடியும் 7000 கீழே போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த டைமில் மறுபடியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து மறுபடியும் 7150 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் மறுபடியும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்மஸ், நியூ இயர், ஸோ இதில் ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் இருப்பாங்க, அதாவது தங்கத்தில் முதலீடு செய்வாங்க. ஸோ இது மாதிரி சூழ்நிலையில் கொஞ்சம் அப்பில் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா மறுபடியும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் சொல்லப்படுதுங்க. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜனவரி அந்த 20ஆம் தேதி அந்த சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் கணிக்கப்பட்டிருக்கு. ஸோ நிபுணர்கள் சொல்கிறது தாங்க. ஸோ ஒரு செய்தியாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க வெயிட் பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லினா நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நாளைக்கு தங்கத்துடைய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்குது. தங்கத்துடைய விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க அதிகமாக இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் மதியத்திலேருந்தே குறையும் முகமாக தாங்க இருக்குது. நாளைக்கு எவ்வளோ வரைக்கும் குறையலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். அதாவது பார்த்திங்கன்னா கிராமிற்கு 30 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. இப்போ இருக்கிற நிலவரப்படி இப்படியே நீடிச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு இந்த அளவுக்கு குறையுங்க. இல்லை சப்போஸ் நாளைக்கு காலையில் மீண்டும் அதிகரிச்சதுன்னா அப்போ இது அதிகரிக்கத்தான் செய்யும். ஸோ இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் படி பார்த்திங்கன்னா தங்கத்துடைய விலை கிராமிற்கு 30 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 7150 ரூபாயில் இப்போ விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. ஸோ 7100 ரூபாயிலிருந்து 7020 ரூபாய் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு விற்பனை செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ வேறு ஏதாவது இன்னுமே டவுனில் போச்சுன்னா, ஏன்னா இப்போ 7 மணிக்கு மேலவே நல்லா டவுனில் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு 10 மணிக்கு இன்னுமே டவுனில் போச்சுன்னா நான் தெரியப்படுத்துகிறேங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு காலையில் 8 மணிக்கும் தங்கத்துடைய விலை இதே போல் இறக்கத்தில் தான் இருக்குதா, குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா, இல்லை அதிகரிக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் நாளை காலையில் 8 மணிக்கு வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா தங்கத்துடைய விலை ஏறுமுகத்தில் இந்த 3 நாளாக இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா மறுபடியும் இறங்கும் முகத்தில் இருக்குது. ஸோ இதே போல் போச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி தான் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் தெரியுதுங்க. அதிகரிக்கான வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா மதியத்திலேருந்தே குறைஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ நாளைக்கு குறையிறதுக்கான சான்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது சொல்லப்போனால். ஸோ பை சான்ஸ், ஏன்னா தங்கத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி ஒரு அரை மணி நேரத்தில் கூட நம்மளுக்கு சான்ஸ் மாறுது இல்லைங்களா. ஏன்னா மார்க்கெட் 24 ஹவர்ஸ் நம்மளுக்கு ரன் ஆகிட்டே இருந்தாலும் அந்த நம்மளுக்கு இந்திய டைமில் 10 மணிக்கு தான் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைம் சுற்றி என்ன அந்த 9 to 10 மணிக்கு என்ன நிலவரத்தில் இருக்குதோ அப்போ தான் நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பார்க்கலாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.